கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைய ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். சங்கீதம் 122 இவ்விதமாய் பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளை தினத்திலே நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியாய் ஆலயத்திற்கு வரும்படி அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வியாதியோடு கூட இருக்கிறவர்களை அழைத்து வாருங்கள். கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, வேலையில்லாமல் இருக்கிறவர்களை அழைத்து வாருங்கள். அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கப்படும். பில்லி சுனி கட்டுகள், மாந்திரிகம், செய்வனை ஆவிகளோடு கூட இருக்கிறவர்களுக்காய் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கப்படும். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிகள் யாவரும் சரியான நேரத்திற்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்முடைய சபையின் முகவரி இயேசு இரக்கமளிக்கிறார் சபை, ஆண்டிய கவுண்டனூர் மெயின் ரோட்டில் முருக்குத்தி பள்ளம் பஸ் ஸ்டாப் அருகில் இருக்கிறது. ஆண்டிய கவுண்டனூர் கிராமம், திருப்பூர் மாவட்டம், உடுமலைப்பேட்டை தாலுகாவிலே அமைந்திருக்கிறது. யாவரும் வந்து பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. மிஸ்டேக் இருக்கா?